வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 2 விதமான ஆலுவேரா ஜூஸ் பண்ண போகிறோம். ஒன்று நம்ம வீட்டு குழந்தைங்களுக்காக, இன்னொன்று நம்ம வீட்டு பெரியவங்களுக்காக. அதுக்கு முன்னால் இந்த ஆலுவேரா ஜூஸோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். நம்ம உடல் சூட்டை தணிக்கவும், நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கவும் இந்த ஆலுவேரா ஜூஸு ரொம்ப உதவியாக இருக்குது. முடி கொட்டுற பிரச்சனை உள்ளவங்க இந்த ஆலுவேரா ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுறது படிப்படியாக குறையும். இப்போ நம்ம இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கான ஆலுவேரா ஜூஸ் பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 கப்பு பீட்ரூட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு ஆலுவேரா நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பனவெல்லம், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதை ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம். பீட்ரூட் ஆலுவேரா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பதிலாக கேரட் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா மாம்பழம், பைனாப்பிள் எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பெரியவங்களுக்கான ஆலுவேரா ஜூஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ ஆலுவேரா 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். புதினா இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேன், கொஞ்சோண்டு உப்பு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி லைம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி. இப்போ இதை நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை கிளாஸில் ஊற்றிக்கலாம். உடம்புல பொட்டாசியம் சத்து குறைபாடு உள்ளவங்க மட்டும் இந்த ஆலுவேரா ஜூஸை எடுத்துக்க வேண்டாம். உடம்பு பொறிக்கணும்னு நினைக்கிறவங்க 2 வாரம் தொடர்ந்து வெறும் வயிற்றுல இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல நல்ல மாற்றம் தெரியும். ஆரோக்கியமாக இருக்கணும்னு எது பண்ணாலும் வெள்ளை சர்க்கரையை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.